இப்ப சமூக நீதி வந்து உங்களோட தலையாய கொள்கையா வச்சிருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது, இப்ப வந்து ரீசென்ட்டா சமீபமா நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. தலித்துக்கு எதிரான வன்கொடுமைகளா இருக்கட்டும், ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல இதுன்ட்டு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஆனா அதுல திமுக வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் இப்ப வரைக்கும் எடுக்கவே இல்லையே. இல்ல அப்படி சொல்ல முடியாது. திமுக எடுக்கலைன்னு சொல்ல முடியாது. ம். அவங்க சட்ட ரீதியாக சில விஷயங்களை ஆய்ந்து, ஆராய்ந்து எடுப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இயக்கம். ம். இப்ப நம்மளை நான் இப்ப விடுதலை சிறுத்தைகள் போன்று அவர்கள் எடுத்ததுமே எந்த விதமான ஆய்வும் செய்யாமல், எந்த விதமான பகுத்தாய்வும் செய்யாமல், அவங்க திடீர்னு ஒரு ஒரு சமூகத்தின் மீதோ மற்றொரு சமூகத்தின் மீதோ குற்றம் சாட்ட முடியாது. முடியாது. நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நின்னு நம்ம உடனடியா அந்த கருத்தை சொல்றோம். ம். இப்ப நான்குநேரியில 2 பேர் வந்து அழித்துக் கொல்லப்பட்டார்கள் இப்போ என்று ஒரு ஒரு செய்தி வருது. 2 நாளைக்கு முன்னாடி. ஆமா, அதை வச்சு தலைவர் வந்து கண்டனம் குரல் எழுப்பியிருக்கின்றார்கள். ம். உரிய அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்காங்க. மக்கள்கிட்ட அதை பத்தி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. இன்று நேற்று நடந்த இந்த சமூக பிளவு என்பது இன்று நேற்று தொடங்கியது இல்லையே. இப்ப படித்தவர்களும் இருக்காங்க. படித்தவர்கள் இருக்காங்க, மெத்த படித்தவர்கள் இருக்காங்க, தொலைநோக்கு பார்வை உடைய இருக்காங்க, பகுத்தறிவு சிந்தனையாளர்கள் இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் இன்னும் அந்த சமூக மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது.